வணக்கம். பிஜி டிஆர்பி பாட்னியில் ப்ரீவியஸ் செஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்னென்னா இரட்டிப்பாதல் டிஎன்ஏ இரட்டிப்பாதலை பற்றி பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ ஆர்என்ஏவுடைய வித்தியாசம் என்ன, அதாவது நிலைப்புத்தன்மை எதுக்கு அதிகமாக இருக்கும்னா டிஎன்ஏக்கு இருக்கும், நிலைப்புத்தன்மை கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு மரபணு மூலக்கூறு எதுனா ஆர்என்ஏன்றதை பார்த்துருந்தோம். திடீர் மாற்றங்களை எதில் அதிகமாக நடைபெறும்னா ஆர்என்ஏ அதிகமாக நடைபெறும். டிஎன்ஏல வந்து திடீர் மாற்றங்கள் என்பது ரொம்ப வேகமாக நடைபெறாதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ இரண்டுத்திலுமே உங்களுக்கு திடீர் மாற்றம் நடைபெறும். தட் இஸ் மியூட்டேஷன் என்பது ரெண்டுத்திலுமே நடைபெறும், டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏல. ஸோ இன்னைக்கு எப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன் ரிப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டிஎன் இரட்டிப்பாதல் ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா டிஎன்ஏ வந்து ஒரு செமி கன்சர்வேட்டிவ் மெத்தடான்னு பார்த்துருந்தோம். அதை எக்ஸ்பிரிமெண்ட் ப்ரூவ் பண்ணது யாருன்னா மெசல்சன் அண்ட் ஸ்டால். அவங்க தான் முதல் முறையாக டிஎன்ஏ ஒரு செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட்ன்றதை ப்ரூவ் பண்ணாங்க. அதுக்காக அவங்க எடுத்துக்கொண்ட ஒரு உயிரினம் பாக்டீரியா. அதை அதோடைய அந்த டிஎன்ஏ மூலக்கூறுகளை பிரிப்பதற்காக, அதாவது அதோட பிரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு மூலக்கூறு எதுன்னு பார்த்தீங்கன்னா சீசியம் குளோரைட். எவ்வளோ நேரத்துக்கு அந்த ஈக்குவலியா அந்த வளர் ஊடகத்தில் உங்களுக்கு க்ரோ பண்ண விட்டுருக்காங்கன்னா 40 மினிட்ஸ், ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ், அதுக்கப்புறம் 40 மினிட்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கீழே கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இரட்டிப்பாதில் ஒரு டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் நடக்குதுன்னா எப்படி அந்த ரெண்டு ஸ்டாண்டு தனித்தனியாக பிரிய போகுது. திஸ் இஸ் காமன் டு போத் பிளான்ஸ் அஸ் இஸ் தி அனிமல்ஸ், ஈவன் இன் த யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் ஆல்சோ. ஸோ இரட்டிப்பாதலுக்கான இடத்திலிருந்து, அதாவது தொடக்க இடம், இனிஷியேஷன் சைட், இரட்டிப்பாதல் தொடங்குகிறது. அப்போ எங்கே தொடங்கன்னா இனிஷியேஷன் சைட்னா எந்த இடத்துல பிரியுதோ அதுதான் இரட்டிப்பாதல் முதல் பகுதி, இனிஷியேஷன் சைட்டுன்னு சொல்கிறோம். ப்ரோக்ரியேட்டில் வந்து தொடக்க இடம் என்பது ஒன்று மட்டும்தான் இருக்கும். இது ஒரு கேள்வியாக கேட்கப்படும். நிறைய ஆரிக் இருக்கா, அதாவது ஆரிஜினல் ரிப்ளிகேஷன் என்பது நிறைய இடங்களில் இருக்குதா, ஒரு இடத்துல மட்டும் இருக்குன்னா ஒரே ஒரு தொடக்க இடம் மட்டும் தான் ப்ரோக்ரியேட்ஸ்க்கு. ஆனால் பெரிய அளவிலான டிஎன்ஏ மூலக்கூறை கொண்ட யூகேரியில் வந்து பார்த்திங்கன்னா பல தொடக்க இடங்கள், அதாவது ரிப்ளிகான்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ பல தொடக்க நிலை இருந்தால் அதுக்கு நம்ம கொடுக்க பேர் தான் ரிப்ளிகான்ஸு. கேள்வி என்ன, ப்ரோக்ரியேட்ஸில் ஒரே ஒரு தொடக்க இடம், அதே வந்து உங்களுக்கு ஒரு ஒன்லி ஒன் இனிஷியேஷன் சைட். வேற யூக்ரியேட்ஸ் பார்த்திங்கன்னா பல தொடக்க இடங்கள் ரிப்ளிகான்ஸ் இருக்கும். இங்கே டயக்ராம் பாருங்கள், ரைட் சைடில் டயக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, மேலே இருக்க ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னென்னா ரெண்டு ஸ்டாண்ட். ஜென்ரலாக ஒரு பிளான்ட்டாக இருந்தாலும் அனிமலாக இருந்தாலும் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னா டபுள் ஸ்டாண்டாக தான் இருக்கும். அந்த ரெண்டு ஸ்டாண்டை இணைக்கப்படக்கூடிய அந்த நைட்ரஜன் பேசஸ் கார் அணைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் பாண்ட் அண்ட் டபுள் பாண்டு தான் உருவாக்கும்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் நான் ஆல்ரெடி கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எந்த ரெண்டு நைட்ரஜன் பேசஸ் வந்து டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்டை உருவாக்குன்றதை பற்றி பார்த்துருந்தோம். அப்போது உங்களுக்கு யார் வீக் பாண்டுன்னா ஹைட்ரஜன் பாண்டு தான் வீக் பாண்ட். அந்த ஹைட்ரஜன் பாண்ட் வீக் பாண்டாக இல்லைன்னா இந்த ரெண்டு ஸ்டாண்டும் பிரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ இந்த மேலே 5' 3' என்று போட்டிருக்குல்ல, அது பேர் தான், அந்த ஸ்டாண்டை நம்ம கொடுக்குற பேர் தான் வார்ப்புரு இழை. வார்ப்புரு இழைன்னு சொல்லும் போது ரெண்டு ஸ்டாண்டும் இப்போ பிணைக்கப்பட்டுள்ளது. எப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட். இப்போ அந்த ஹைட்ரஜன் பாண்ட் பிணைப்பு உங்களுக்கு பிரியணும். ஸோ இந்த ஹைட்ரஜன் பாண்ட் பிரிவு எந்த இடத்துல நடைபெறுகிறதோ அந்த இடம்தான் நம்ம என்ன இரட்டிப்பாதல் பிளவு என்று அழைக்கிறோம். ரிப்ளிகேஷன் ஃபோக்குன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இரட்டிப்பாதல் பிளவு ரிப்ளிகேஷன் ஃபோக்கு. அப்புறம் என்ன ஆகாது, உங்களுக்கு அந்த ஹைட்ரஜன் பாண்டு உங்களுக்கு உடைய ஆரம்பிச்சு பிணைப்பை வந்து அதை வந்து இழக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ பிணைப்பு உங்களுக்கு அங்கே இல்லைன்னா இப்போ அந்த ஸ்டாண்ட் எப்படி இருக்கும், ரெண்டு ஸ்டாண்டாக தனித்தனியாக பிரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ ஒரு ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்க முடியாது. அப்போ இம்மீடியட்டாக நியூக்ளியோடைட்ஸ் ஆட் ஆக ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ரெண்டு ஸ்டாண்ட் பிரிஞ்சிடுச்சுல, அந்த இரட்டிப்பாதல் பிளவு அந்த இடத்துலேருந்து பாருங்கள். இப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஏரோ மார்க் காட்டியிருக்கு பாருங்கள். லெஃப்ட் சைடில் பாருங்கள், கீழே இருந்து 5' எண்ட் மேலே 3' எண்டுன்னு போட்டிருக்காங்க. இந்த லெஃப்ட் சைடில் அந்த பகுதியில் பாருங்கள் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம், அதாவது க்ரீன் கலரில் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் மார்க் பண்ணியிருக்கு பாருங்கள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒரு புது ஸ்டாண்டு உருவாது. அந்த ஏரோ மார்க் என்னென்னா புதியதாக அந்த நியூக்ளியோடைடு மூலக்கூறுகள் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை காட்டுவதற்காக தான் அந்த ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நியூ நியூக்ளியோடைட்ஸ், புதிய நியூக்ளியோடைடு மூலக்கூறுகள் இணைக்கப்பட்டுள்ளது. தட் இஸ் நியூ நியூக்ளியோடைட்ஸ் ஆர் ஆடட் இன் தட் பிளேஸ். அப்போ நியூ நியூக்ளியோஸ் ஆட் ஆகுதுன்னு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா அந்த நியூக்ளியோடைடு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பேரண்ட் ஸ்டாண்ட், அதாவது பெற்றோர் இழையுடன் ஒரு பிணைப்பை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைந்துள்ளது. அப்போனா அந்த நியூக்ளியோடைடு என்ன பண்ணணும்னா இப்போ தையமின் இங்கே இருக்குது, குவானைன், அடினைன் குவானைன் தையமின் சைட்டோசின். இப்போ அடினைன் தையமினை பேர் பண்ண போகுது. இந்த மாதிரி ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி கொண்டே போகணும்னா முதல்ல அந்த நியூக்ளியோடைடு வந்து என்னென்னா அது தொடர்ச்சியாக இணைக்கப்பட்டிருக்கணும், ஒரு ஸ்டாண்டாக அது இணைக்கப்பட்டிருக்கணும். அப்போ முதல்ல அந்த ஸ்டாண்டு உருவாகுது. அதற்கான இனிஷியேஷனாக தொடங்குறது ஆர்என்ஏ ப்ரைமர் சொல்லியிருந்தேன்.
இங்கே பாருங்கள் உங்களுக்கு தொடர் இழை கொடுத்துருக்காங்களா? ஏன் தொடர் இழை கொடுத்துருக்காங்கன்னா நடுவில் எந்த கேப்புமே இல்லை. அப்படின்னா எந்த நியூக்ளியோடைடுமே வந்து பிரேக்கப் ஆகி அடுத்தடுத்து வந்து ஜாயிண்ட் ஆகலை. கண்டினியூவாக நியூக்ளியோடைடெல்லாம் உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருந்திருக்கு. அப்படி கண்டினியூவாக நியூக்ளியோடைடு வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே ஒரு பிணைப்பை ஏற்படுத்துச்சுன்னா அதுக்கு நமக்கு ஒரு தொடர் இழை. இங்கே நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா அந்த நியூக்ளியோடைடு எல்லாமே பாஸ்பேட் இணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ளதாக ரொம்ப முக்கியமான தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்டுன்னு நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுருந்தாலே அங்கே பாஸ்பேட் பிணைப்பு இல்லைன்னா அந்த ஸ்டாண்டு வந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இங்கே என்னென்னா கண்டினியூ நியூக்ளியோடைடு ஆட் ஆகுதுன்னா அதுக்கு நம்ம கொடுக்குற பேரை தொடர் இழை, வழிகாட்டு இழைன்னு கொடுத்துருக்கோம். இப்போ இன்னும் ரைட் சைடில் பாருங்கள், அதுவே வந்து மேலேருந்து பார்க்கும்போது 5' எண்ட்லேருந்து கீழே வரும்போது 3' எண்டு. ஏன்னா இது ஒரு ஆன்டி பேரல் நம்ம சொல்கிறோம். என்னென்னா எதிர்ப்பு திசையில் தான் உங்களுக்கு அதனுடைய ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டாண்ட் உருவாகுது. அப்போ இந்த இடத்துல பாருங்கள் சின்ன சின்னதாக 3 ஏரோ மார்க் போட்டிருக்கா இல்லையா? இந்த 3 ஏரோ என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா நியூக்ளியோடைடு வந்து கண்டினியூவாக ஆட் ஆகலை, கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு நியூக்ளியோடைடு ஆட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. அதுக்காக அங்கே பாஸ்பேட் பிணைப்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை, நியூக்ளியோடைடு ஆட் ஆகுறது கண்டினியூவாக ஆட் ஆகாமல் இருந்திருக்கு. அப்போ ஆனாலும் அதே அந்த கண்டினியூவாக உங்களுக்கு ஆட் ஆகலைன்னு சொன்ன பார்த்தீங்களா, தொடர்ச்சியற்ற இழை உருவாக்கத்திற்கு காரணமாக இருக்குது. அப்போ கண்டினியூஸ் ஸ்டாண்டுனா தொடர்ச்சியாக நியூக்ளியோடைடு ஆட் ஆகிட்டே இருக்கணும். அதுவே வந்து டிஸ்கண்டினியூஸ் ஸ்டாண்டு தொடர்ச்சியற்ற இழைனா நியூக்ளியோடைடு வந்து கண்டினியூவாக ஆட் ஆகலை, ஒரு சின்ன இடைவெளி விட்டு அடுத்தடுத்து இணைப்பை ஏற்படுத்துறதுனால ஒரு கேப் மாதிரி அந்த நியூ ஸ்டாண்டில் காணப்படுது. அப்போ என்னென்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணுமா இல்லையா? அப்போ அந்த டிஎன்ஏ லைகேஸ் என்சைம் என்ன பண்ணுன்னா அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணி கம்ப்ளீட்டாக அந்த நியூலி சிந்தசிஸ் ஸ்டாண்டையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது கண்டினியூவாக மாற்றணும். அப்போ இங்கே என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா இந்த ஒக்கசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ் என்னென்னா எப்போ நியூக்ளியோடைட்ஸ் எல்லாமே ஒரு தொடர்ச்சியான இடையால் இணைக்கப்படாமல் கண்டினியூவாக இல்லாமல் அங்கங்கே ஒரு கேப்போட பிரேக்கப்போட உங்களுக்கு உருவாகுதோ, அந்த ஸ்டாண்டு உருவாகுதோ, அப்போ அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்குற பேர் தான் ஒக்கசாகி துண்டுகள், அதாவது ஒக்கசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ். இப்போ கேள்வி என்ன கேட்பாங்கன்னா ஒக்கசாகி ஃப்ராக்மெண்ட்ஸை எப்படி உங்களுக்கு ஜாயின் பண்ணுவாங்க, அதுக்கு எந்த என்சைம் வேணும்? அப்போ டிஎன்ஏல ஒரு நியூக்ளியோடைடு ஆட் ஆகிட்டே வரணும்னா அதுக்கு டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் வேணும். அந்த நியூக்ளியோடைடு ஆட் ஆகாத தொடங்கி வைப்பதற்கும் ஒரு ப்ரைமர் வேணும். அப்போ முதல் கேள்வி என்ன கேட்பாங்கன்னா 2 ஸ்டாண்டும் பிரியதற்கு ஒரு என்சைம் வேணும், ஹெலிகேஸ் என்சைம். பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு புதிய நியூக்ளியோடைடு உருவாகணும், புதிய ஸ்டாண்ட் உருவாகணும்னா அந்த நியூக்ளியோடைடு ஆட் ஆகுது இல்லை, அதை தொடங்குறதுக்கு ஆர்என்ஏ ப்ரைமர் வேணும். அது செகண்ட் கொஸ்டினாக கேட்பாங்க. இப்போ ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து நியூக்ளியோடைடு ஆட் பண்ணிடுச்சு, கண்டினியூவாக அந்த ஸ்டாண்ட் வந்து நியூக்ளியோடைடு ஆட் பண்ணணும்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் வேணும். அப்போ தொடர்ச்சியான நியூக்ளியோடைடோட இணைப்புக்கு முக்கிய காரணம் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம். எங்கெல்லாம் உங்களுக்கு நியூக்ளியோடைடு தொடர்ச்சியாக சேராமல் இருக்கோ அதெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபைனலாக டிஎன்ஏ லைகேஸ் என்சைம் வேணும். இதுதான் உங்களுக்கு கேள்வியாக கேட்பாங்க. ஸோ replication begins at the initiation site called the site of RE. RE means origin of replication. In prokaryotes only one origin of replication, whereas eukaryotes it's a more origin of replication is present, that is called as replicants. So already we discussed about the mechanism of replication showing replication fork. You can see this diagram on the left side. In this diagram there's a double stranded DNA which has the 5' and 3' end. It's anti-parallel. That one is now both is template strands only. Now this template strands which undergoes the process called synthesis of new daughter strand. You can see the left side of the 5' end strand which start to join with the newly synthesized DNA strand, that is called leading strand. That nucleotides are added by the DNA polymerase enzyme. And the same wise in the opposite direction the new strand is synthesized, that is discontinuous or lagging strand, because the nucleotides are not added continuously. There is a small gap between each fragments. Now the fragments are called Okazaki fragments. Now this continues, these fragments are joined together by the DNA ligase enzyme. Now they ask you question, what are the enzymes are important for the DNA replication process? You have to remember DNA helicase enzyme and DNA polymerase enzyme and DNA ligase enzyme. டிஎன்ஏவின் நீளமான இரு இழைகளும் முழுவதுமாக ஒரு நேரத்தில் இரட்டிப்பலுக்கு பிரிய வாய்ப்பில்லை. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக கேட்பாங்க. அதாவது நீளமான இழை தான் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோன்னா ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்ட் இருந்தால் அந்த டிஎன்ஏ ஸ்டாண்ட் முழுவதுமாக இரட்டிப்பது நடைபெறாது, ஒரு சிறு பகுதியில் மட்டும் நடைபெறும்னு பார்க்கணும். அப்போது அப்படி ஒரு சிறு பகுதியில் நடைபெறுந்தால் கூட ஒரே நேரத்தில் எல்லா பகுதியிலுமே இரட்டிப்பது நடைபெறாது. இது ரொம்ப முக்கியம்.
ஏன்னா அதுக்கான ஆற்றல் அதிகமாக தேவைப்படும். இப்போ நம்ம ரெப்ளிகேஷன் சொல்கிறோம்ல, அதுக்கே எனர்ஜி தேவை. ஸோ ஆல் தி ப்ராசஸ் இன் தி ஹியூமன் பாடி ஆர் வெதர் இட்ஸ் a ஹியூமன் பாடி ஆர் பிளான்ட் ஆர் ஈவன் தி பாக்டீரியா, ஆல் தி ஆர்கானிசம்ஸ் நீட் தி ஏடிபி எனர்ஜி ஃபார் இட்ஸ் பயாலஜிக்கல் ப்ராசஸ். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த டிஎன்ஏ திருகு சூழல், டிஎன்ஏ ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் சொல்கிறோமா இல்லையா, இந்த திருகு சூழலில் சிறு திறப்பின் வழி இது தொடங்குகிறது. கேள்வி என்னன்னா, எந்த பகுதியில் இந்த இரட்டைப்பால பிளவு தொடங்குகிறதுனா சிறு திறப்பின் வழின்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த சிறு திறப்பு வழிக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் இரட்டைப்பாதல் பிளவு அல்லது ரெப்ளிகேஷன் ஃபோர்க். ஸோ சின்ஸ் த 2 strands of DNA cannot be separated throughout at a time due to large requirement of energy, the replication occurs within a small opening of the DNA helix called replication fork. நொதிகளும் இரட்டைப்பாதல் முறையும் இது ரொம்ப முக்கிய. நாளே சொல்லியிருக்கேன், டிஎன்ஏ ஹெலிகேஸ் என்சைம் சொல்லியிருந்தேன். அதன் பிறகு டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் அண்ட் டிஎன்ஏ லைகேஸ் என்சைம் பற்றியும் நான் சொல்லியிருந்தேன். அப்போது நொதிகள் இல்லைன்னா ரெப்ளிகேஷன் இல்லை, இது முக்கியம். அப்போ அந்த நொதிகள் எப்படி கிடைக்கும்? ஆர்என்ஏ இல்லைன்னா புரோட்டீன் கிடையாது, புரதம் இல்லைன்னா நொதிகள் கிடையாது. அப்போ நொதிகள் எப்படி கிடைச்சிருக்கு? ஆர்என்ஏ மரபணு மூலக்குள்ள மட்டுமே ஆர்என்ஏ உங்களுக்கு அந்த நொதிகள் கிடைச்சிருக்கு. நொதிகள் இரட்டைப்பாதல் என்ன வகையான ஒரு செயல்படும் தன்மையை ஏற்படுத்துன்றதை பார்க்கும்போது, ப்ரோகேரியாட்டுகளில் இரட்டைப்பாதலுக்காக 3 வகையான டிஎன்ஏ என்சைம்ஸ் இருக்குது. என்னென்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் நொதிகள் உள்ளது. டிஎன்ஏ பாலிமரேஸ் 1, டிஎன்ஏ பாலிமரேஸ் 2, டிஎன்ஏ பாலிமரேஸ் 3, அதாவது ரோமன் லெட்டர் 1, ரோமன் லெட்டர் 2, ரோமன் லெட்டர் 3ன்னு கொடுப்பாங்க. இவற்றில் டிஎன்ஏ பாலிமரேஸ் 2, 3 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் முக்கியமாக பங்காற்றுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது 1, 2 விட அதிகமான பங்களிப்பை தரக்கூடிய ஒரு முக்கியமான நொதி எதுன்னு பார்க்கும்போது டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் 3 தான். டிஎன்ஏ பழுது நீக்கத்தில் பங்காற்றுவை. பிகாஸ் எல்லா நொதிகள், அதாவது டிஎன்ஏ 1, டிஎன்ஏ 2, டிஎன்ஏ 3ன்னு சொல்லும்பொழுது இந்த 3 நொதிகளுமே ஒரே செயல்பாடை பண்ண போகிறது கிடையாது, அதை செய்ய போகிறது இல்லை. அப்படின்னா எந்த டிஎன்ஏ நொதி முக்கியமான பங்களிக்குதுன்னு பார்க்கும்போது பழுது நீக்கத்துக்கு முக்கிய காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாலிமரேஸ் 1 and 2, அதாவது டிஎன்ஏ ரிப்பேர். அப்போது பழுது பங்கேற்பு என்று அழைக்கக்கூடிய 2 நொதிகள் எதுன்னா பாலிமரேஸ் 1 மற்றும் பாலிமரேஸ் 2. டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 மற்றும் டிஎன்ஏ பாலிமரேஸ் 2, இந்த 2 நொதிகளும் பழுது பார்ப்பதில் ஈடுபடும், டிஎன்ஏ ரிப்பேரில் ஈடுபடும். என்னென்னா ஜென்ரலாக ஒரு டிஎன்ஏ உங்களுக்கு ரிப்ளிகேஷன் பண்ணும்போது அது கரெக்டான நியூக்ளியோடைட்ஸை ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் மிஸ்டேக் நடக்கலாம். அந்த மிஸ்டேக்ஸை அதை உடனே சரி பண்ணணும். இன்கேஸ் அதை சரி பண்ண முடியலைன்னா அதுதான் மியூட்டேஷனாக மாறும். நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ என்ன நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும்னா, ரிப்ளிகேஷன் நடக்கும் போது அது சரி பண்ணணும். அது சரி பண்ணுறதுக்கு யார் இருக்காங்க? டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் 1 and 2 இருக்குது. யூகரியோட்டில் பார்க்கும்போது 5 வகை டிஎன்ஏ பாலிமரேஸ்கள் உள்ளன. இவை குறுகிய காலத்தில் புதிய இழையில் சொல்லும் போது 3' எண்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த இடத்துல OH இடத்துல நியூக்ளியோடைடுகளை பல்படியாக்கல் நிகழ்வு மூலமாக வினை மாற்றியாக செயல்படுத்துகின்றன நம்ம பார்க்கணும். இங்கே என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் நடைபெறும் போது அதனுடைய டிஎன்ஏ ரிப்பேர் கண்டினியூவாக நடக்கிறது ஒரு கேள்வி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரோகேரியாட்ஸில் எத்தனை நொதிகள் இருக்குன்னா 3 நொதிகள் இருக்கும். அதுவே ஒரு யூகரியோட்ஸில் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 நொதிகள் இருக்கும். இதுவும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் தென் அதிகமாக பங்களிக்கக்கூடியது எதுனா டிஎன்ஏ 3 தான் உங்களுக்கு ரிப்ளிகேஷன் ப்ராசஸில் அதிகமாக பங்களிப்பை தரக்கூடிய ஒரு நொதியாக இருக்கிறது. இந்த எல்லா நொதிகளும் உருவாக்குவதற்கும் யார் முக்கிய காரணம்னா புரதங்கள் தான். அந்த புரத உற்பத்திக்கு யார் தேவைன்னா ஆர்என்ஏ. ஸோ நவ் வி டிஸ்கஸ்ட் அபவுட் enzymes and mechanism of replication in prokaryotes. Replication process requires 3 types of DNA, DNA 1, DNA 2 and DNA 3. That means DNA polymerase 1, DNA polymerase 2 and DNA polymerase 3. DNA polymerase is the main enzyme involved in DNA replication. DNA polymerase 1 and 2, which is responsible for the DNA repair mechanism. It is also known as Kornberg enzyme. Very important, the scientist who discovered this enzyme. So to appreciate him, the name is given like that, Kornberg enzyme. The Kornberg enzyme, it's also called as DNA polymerase 1. Eukaryotes have 5 types of DNA polymerase enzymes which catalyzes the polymerization of nucleotides. That means adding of nucleotides is called polymerization at the 3' end of OH of the new strand within a short period of time. So which enzyme is responsible for this DNA polymerase enzyme? And that is 5 in the eukaryotes and it is 3 in the prokaryotes. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் நடைபெறுவதற்கு நொதிகள் தேவைன்றதை பார்த்துட்டோம். 3 நொதிகள் இருக்குன்றதை பார்த்துருந்தோம். அது ப்ரோக்ரியாட்ஸ்க்குன்றதை
ப்ரோகாரியோட்ஸை புரிஞ்சிருக்கோம். மிக வேகமாகவும் துல்லியமாகவும் நடைபெறும் இரட்டைப்பாதல் நிகழ்வில் ஒரு சிறு பிழை ஏற்பட்டாலும் அது திடீர் மாற்றத்தை வழிவகுக்கும். இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான். ஸோ இருப்பினும் நியூக்ளியோசிஸ் என்னும் நொதி இத்தகைய பிழைகளை சீர்படுத்த உதவுகின்றன. அப்போது உங்களுக்கு அந்த திடீர் மாற்றங்களை வந்து சரிப்படுத்தணும் நமக்கு யார் வேணும்? நியூக்ளியோசிஸ் என்சைம் தேவைப்படுகிறது. இந்த பல்படியாக்கல், அதாவது பல்படியாக்கல்னா பாலிமரைசேஷன், அதிக தொடர்ச்சியாக மூலக்கூறுகள் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்குது. என்ன மூலக்கூறுகள்? நியூக்ளியோடைட் மூலக்கூறு தொடர்ச்சியாக உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்குன்னா அதுக்கு நம்ம கொடுக்குற பாலிமரைசேஷன், அதாவது பல்படியாக்கல்ன்றோம். இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு நமக்கு என்ன வேணும்? பாலிமரேஸ் என்சைம் வேணும், ஆர்என்ஏ பிரைமர் வேணும், அதுக்கு மட்டும் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம், ஆர்என்ஏ பிரைமர், நியூக்ளியோடைடு இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த நியூ டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் உற்பத்தி ஆக முடியும். எந்த ஒரு முறையின் மூலமாக? பாலிமரைசேஷன் மூலமாக. ஸோ replication takes place faster at the same time accurately. However, replication errors are corrected by repair enzymes such as nucleases. So they ask question, which enzyme corrected, that means which enzyme corrected the mistaken, that means error DNAs. That is exactly recovered by the enzyme called nucleases. Deoxynucleotide triphosphate act as a substrate. Very, very important. This deoxynucleotide triphosphate act as a substrate and also provide energy for polymerization reaction. So deoxynucleotide triphosphate is an energy source as a substrate in the polymerization process. This is a question they will ask you, which compound or a substrate can act as a energy source, that is deoxynucleotide triphosphate. இப்போ இரட்டைப்பாடுதலில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, ஒரு டிஎன்ஏ ரிப்ளிகேஷனில் அது ஒரு தளப்பொருளாகவும் இருக்கிறது, சக்தியோ தருவதாகவும் இருக்கிறது. எதுன்னு கேட்டால் அந்த டிஆக்சி ட்ரைபாஸ்பேட் தான் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இரட்டைப்பாதில் தொடக்க நிலையில் ஹெலிகேஸ் மற்றும் டோப்போ ஐசோமெரஸ் நொதிகள், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம கொடுக்குற பேர் தான் கைரேஸ் என்சைம். இதுவும் கேள்வி கேட்பாங்க. அப்போது ஹெலிகேஸ் என்சைம் மற்றும் டோப்போ ஐசோமெரஸ் என்சைம் இதை ஒன்றாக இணைத்து நம்ம கொடுக்குற பேர் தான் டிஎன்ஏ கைரேஸ் என்சைம். இந்த ரெண்டு என்சைம் எதுக்கு தேவைன்னா, தொடக்க நிலையில் அந்த என்சைம், அதாவது அந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்டை பிரியணும், பிரிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அது இணையக்கூடாது. முதல்ல பிரியணும், பிரிஞ்சதுக்கப்புறம் இணையக்கூடாது. இந்த ரெண்டு செயல்படம் நடைபெறுவதற்காக தேவைப்படக்கூடிய நொதி தான் டிஎன்ஏ கைரேஸ் என்சைம். இந்த டிஎன்ஏ கைரேஸ்குள்ளே இருக்கக்கூடிய இரண்டு நொதிகள் கேள்வி கேட்டால் ஹெலிகேஸ் மற்றும் டோப்போ ஐசோமெரஸ். அப்போ டிஎன்ஏவின் சுருளை நீக்கி இரு இழைகளையும் பிரித்து ஒய் வடிவ அமைப்பாக வருவதற்கு முக்கிய காரணம் இருக்கக்கூடிய ஒரு நொதி டிஎன்ஏ கைரேஸ் நொதி தான். இப்போ இந்த ரெண்டாக பிரிஞ்சிருக்குல்ல, ஒய் வடிவ அமைப்புக்கு வந்திருக்குல்ல, அதுக்கு நம்ம அந்த வடிவத்துக்கு என்ன வடிவம், அந்த வடிவத்துக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் இரட்டிப்பத கவையேன்னு கொடுக்குறாங்க. அதாவது ஒய் வடிவ ஷேப்பை நம்ம தமிழில் சொல்லும் போது இரட்டிப்பாதல் கவையேன்னு சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு தொடக்கத்திலும் இரண்டு இரட்டிப்பாதல் கவைகள் உண்டு. ஒவ்வொரு தொடக்கம்னு சொல்லும் போது ஏன்னா நம்ம அப்படின்னு டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் எங்காலும் நடைபெறலாம்னு சொல்கிறோம்ல, அப்போ என்ன நினைப்போம், ஒவ்வொரு தொடக்கத்துலையும் கண்டிப்பாக என்ன இருக்கும், இந்த இரட்டைப்பாதல் கலவை, இந்த ஒய் ஷேப் ஸ்ட்ரக்சர் வரும். இந்த டிஎன்ஏயோட இருழைகளும் எதிர் அமைப்பை கொண்டவையாக தான் இருக்கும். ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் அதோட டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் உருவாக்கம் நடைபெறும். புதிய இழையின் 5' to 3' திசையிலும் புதிய நியூக்ளியோடைடுகள் சேர்க்கும் வினைக்கு டிஎன்ஏ பாலிமரேஸ் மற்றும் வினை மாற்றியாக செயல்படுகிறது. அப்போ ஒரு புதிய ஸ்ட்ராண்டு ஒரு 5' 3'க்கோ இல்லைனா 3' 5'க்கோ உருவாகுதுன்னா அதுக்கு என்சைம் எது வேணும்? டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம். அது மூன்றாவது நிலையில் கார்பன் நியூக்ளியோடைடு இணைக்கப்பட்டுள்ளதுன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒய் ஷேப் வடிவத்துக்கு வந்து அதுக்கு என்ன பேருன்னு கேட்பாங்க. ஒவ்வொரு பகுதியிலும் இந்த இரட்டைப்பாதை நடைபெற்ற அந்த எல்லா பகுதியிலுமே இந்த இரண்டு இரட்டைப்பாதை கவை உருவாகணும் ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த இரட்டைப்பாதை கவை என்னன்னா ஒய் ஷேப் ஸ்ட்ரக்சருக்கு தான் அந்த நேம் சொல்கிறோம். எந்த என்சைம் வந்து இரட்டைப்பாதை தொடங்கி வைக்கக்கூடிய நொதின்னு கேட்டாங்கன்னா அது வந்து நம்ம கைரேஸ் என்சைம் சொல்கிறோம். கைரேஸ் என்சைமில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ கைரேஸில் வரக்கூடிய இரண்டு நொதிகள் எதுனா டிஎன்ஏ ஹெலிகேஸ் என்சைம் மற்றும் டிஎன்ஏ டோப்பியோ ஐசோமெரஸ் என்சைம். ஸோ at the point of the orthogonal replication, the helicases and topio isomerases collectively called as DNA gyrase enzyme unwind and pull apart the strand. So unwind and pull apart the strands, it's mediated by the DNA gyrase enzyme forming A-shaped structure. It's called the replication fork. ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கணும், உங்களுக்கு இரட்டைப்பத கவை, அது நம்ம ஆங்கிலத்தில் சொல்லும் போது ரிப்ளிகேஷன் ஃபோக், ஒய் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். தேர் 2 ரிப்ளிகேஷன் ஃபோக்ஸ் ஈச் ஆரிஜின். அப்படின்னா ஒவ்வொரு ஆரிஜினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரிப்ளிகேஷன் ஃபோக் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். The 2 strands of your DNA helix have anti-parallel orientation. This is the question they will ask you, whether it's anti-parallel DNA. Yes, it's a anti-parallel. That means
one strand from 5 to 3 prime end, another strand is 3 to 5 prime end. So opposite direction, so it is anti-parallel orientation of the DNA for all the organisms. So next one, the enzyme deapolymerase is responsible for the DNA replication. ஒரு ஜீன் என்பது ஒரு குறிப்பிட்ட பண்பை கட்டுப்படுத்தும் பகுதிகளை கொண்ட ஒரு பாலிநியூக்ளியோடைடின் சங்கிலி என வரையறுக்கப்படுகிறது. அப்படின்னா என்னன்னா, இப்போ உங்களுக்கு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை காட்டியிருந்தோம், அதில் பெரிய ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருந்ததா இல்லையா, அது ஒரு சிறு பகுதி நம்ம எடுத்துட்டோம், அதான் ஜீன். அந்த ஜீன் வந்து பெரிய நியூக்ளியோடைடில் ஒரு சிறு சிறு பகுதியாக இருக்கக்கூடிய ஜீன் வந்து பல பண்புகளை கட்டுப்படுத்துன்றதை பார்க்கணும். ஏன்னா என்டையர் டிஎன்ஏ ஸ்டாண்டோடைய பண்புகளை நம்ம ஒரு முழுமையாக தெரிஞ்சுக்க முடியதை விட ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்ஸாக நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த பண்புகளை நம்ம ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ ஜீன்களின் செயல்பாட்டை வந்து அழகாக பார்க்க முடியும். அப்போ யூனிட், ஒரு டிஎன்ஏட யூனிட் என்னன்னா ஜீன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெஃப்ரான், ஒரு கிட்னியோட யூனிட் என்னன்னு கொஸ்டின் கேட்டால் நெஃப்ரான் சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூரான், அதாவது நரம்போடைய ஒரு அலகு எதுன்னு கேட்டால் நியூரான் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு டிஎன்ஏடைய ஒரு யூனிட் எதுனா ஜீன் தான். அப்போ அந்த ஜீன் வந்து என்னென்ன பகுதியில் உள்ளடக்கிற ஜீனாக இருக்குன்னு பார்க்கும்போது சிஸ்ட்ரான் அண்ட் தென் மியூட்ரான் அண்ட் ரெக்கான். ஒரு ஜீனில் நம்ம 3 பகுதியாக பிரிக்கிறோம். ஒன்று சிஸ்ட்ரான் பகுதி, மியூட்ரான் பகுதி மற்றும் ரெக்கான் பகுதி. அப்போது சிஸ்ட்ரான் பிறழ்வின் ஒரு அலகு தான் மியூட்ரான் சொல்கிறோம், மறுசெய்கையின் ஒரு அலகு தான் ரெக்கான். அப்போ மறு கூட்டிணைவு ரீகாம்பினேஷன் நடக்கிறதுக்கு தேவையான அந்த பகுதி ஜீனுக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் ரெக்கான் ஜீனு. அதாவது ரெக்கானது அழகு எதுக்குன்னா அந்த ஜீனுக்கு நம்ம கொடுக்குற அழகு. ஏன்னா அந்த ஜீன் தான் என்ன பண்ண போகுதுன்னா ரீகாம்பினேஷனில் இன்வால்வ் ஆக போகுதுன்னு சொல்கிறோம். மியூட்டேஷன்னா மியூட்டேஷன் நடக்கக்கூடிய ஜீன் பகுதி. சிஸ்ட்ரான் சொல்லும் போது எதெல்லாம் இணைப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு புரத உற்பத்திக்கு இப்போ செயல்படுத்தும் தன்மையை உருவாக்குதோ அதை சிஸ்ட்ரான் சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு ஜீன் பகுதியுமே ஒரு குறிப்பிட்ட செயல்பாடை செய்வதாக இருக்கிறது. A gene can be defined as a polynucleotide chain that consists of a segments, each controlling a particular trait. So now genes are considered as a unit of function. So it's called a cistron, muton and recon. All these names is given for the unit. So when it's a mutation, the unit is muton. A unit of mutation is a muton. A unit of recombination is called recon. And the unit of genes which are responsible for the protein synthesis, and that genes are called cistron. The unit name is cistron. Now we are going to discuss one by one. அப்போது நம்ம ஜீன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் ஒரு குறிப்பிட்ட ஜீனை பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கொடுத்த பேர் தான் சிஸ்ட்ரான். முதல்ல சிஸ்ட்ரானை பற்றி யார் சொன்னான்னா பீடில் அண்ட் டேட்டமின். ஸோ இவங்க தான் முதல்ல சிஸ்ட்ரான், அதாவது ஜீனில் வந்து ஒரு ஜீன் ஒரு நொதின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஜீன் ஒரு நொதி இந்த கோட்பாட்டை மரபு உருவாக்கியவர்கள் யாருன்னா பீடில் மற்றும் டேட்டமின். அப்போது ஒரு மரபணு ஒரு நொதி கருதுகோளை உருவாக்கிய யாருன்னா கேள்வி கேட்பாங்க. ஒன் ஜீன் ஒன் என்சைம் கான்செப்டை உங்களுக்கு கொடுத்தது யாருன்னு கொஸ்டின் கேட்டால் பீடில் மற்றும் டேட்டமின் சொல்லணும். ஒரு தாது, அதாவது ஒரு தூது ஆர்என்ஏ எதை சொல்கிறோன்னு பார்க்கும்போது மெசேஜர் ஆர்என்ஏ. ஒரு மெசேஜர் ஆர்என்ஏ வந்து புரத உற்பத்திக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது நமக்கு நன்றாக தெரியும். ஏன்னா மெசேஜர் எங்கே உருவாகும்னா உட்கருக்குள்ளே உருவாகும். பட் ஒரு ப்ரோகேரியோட்ஸ் ஆர்கனிசம் எடுத்துக்கணும்னா அதுக்கு மெசேஜர் ஆர்என்ஏவே தேவைப்படாது. பிகாஸ் அது அவ்வளோ காம்ப்ளிகேட்டடுக்கும் கிடையாது. ரெண்டாவது இட்ஸ் யூனிசெல் ஆர்கானிசம். அண்ட் தேர்ட் என்னன்னு பார்க்கும்போது இட் டசன்ட் ஹேவ் இட்ஸ் நியூக்ளியஸ் அட் ஆல். தட் மீன்ஸ் உட்கருவே இல்லை. உட்கரு எப்படி நம்ம சொல்லுவோம்னா அதுக்கு உட்கரு சவ்வு இருக்கணும். அந்த மாதிரி உட்கரு சவ்வு வந்து ப்ரோகேரியோட்ஸ் கிடையாது. தட் மீன்ஸ் பாக்டீரியாவுக்கு இல்லை. ஜென்ரலாக இதோடைய எல்லா ப்ராசஸ் எங்கே நடக்கும்னா சைட்டோபிளாசம் நடக்கும். ஸோ தெர் இஸ் நோ நீட் ஃபார் எ மெசேஜர் ஆர்என்ஏ. பட் இன் தி ஹையர் ஆர்கானிசம்ஸ் நீட் தி மெசேஜ் ஆர்என்ஏ ஃபார் இட்ஸ் ப்ரோட்டீன் சிந்தசைஸ். அப்படின்னா ஒரு மெசேஜர் ஆர்என்ஏ ஒற்றை மரபணுவால் படியெடுக்கப்படுகிறது. தென் வாட் இஸ் தி சிங்கிள் ஜெனடிக் மெட்டீரியல், தட்ஸ் ஆர்என்ஏ. எனவே ஒரு மரபணு என்பது என்னென்னா எம்என்ஏ கருதுகோளாக முன்வைக்கப்பட்டது. மெசேஜர் ஆர்என்ஏ ஆர் தூது ஆர்என்ஏ நம்ம சொல்கிறோம். விதிவிலக்கு என்னன்னா ஒரு தூது ஆர்என்ஏ வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மரபணுக்களால் படியெடுக்கப்படுகிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட மரபணுக்கள்னா நிறைய ஜீனுங்க ஒன்றா சேர்ந்தால் எம்ஆர்என்ஏ வருதுன்னு சொல்கிறோம். மேலும் இது பாலிசிஸ்ட்ரானிக் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏன்னா நிறைய சிஸ்ட்ரான் ஜீன்லாம் ஒன்றா சேர்ந்தால் அது பேர் பாலிசிஸ்ட்ரான் ஜீன். எப்போ நிறைய நியூக்ளியோடைட் ஒன்றா சேர்ந்தால் அதுக்கு நம்ம கொடுக்குற பேர் பாலிநியூக்ளியோடைட் சொல்கிறோமோ, அதே மாதிரி நிறைய சிஸ்ட்ரான் ஜீன் ஒன்றா சேருது, அதாவது ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் நிறைய சிஸ்ட்ரான்ஸாக ஒன்றா இருக்குன்னா அதுக்கு நம்ம கொடுக்க பேர் தான் பாலிசிஸ்ட்ரான்னு சொல்கிறோம். அப்போ இதுவும் அதாவது உங்களுக்கு என்னென்னா பாலிமரைசேஷன் நடக்கும் போது இந்த நிகழ்வும் நடைபெறும்.
எனவே இந்த கருத்து என்னன்னா ஒரு மரபணு ஒரு புரத கருளாக கருதப்படுகிறது. ஒரு மரபணுன்னு சொல்லும் போது ஒரு ஜீன் வந்து ஒரு புரத உற்பத்தி காரணம் என்பது தீர்மானிக்கக்கூடிய ஒரு கருதுகோளா தான் இது கருதப்படுகிறது. அப்போ புரதங்கள் வந்து எம்ஆர்என்ஏவால் மொழிபெயர்க்கப்பட்ட மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புரத பகுதி பொருள் தான் புரதங்கள். அந்த புரதம்னு சொல்லும் போது அதில் இருக்கக்கூடிய பகுதி பொருள் யாருன்னா அமினோ அமிலங்கள். அப்போ அந்த அமினோ அமிலங்கள் தொடர்ச்சியாக இணைக்கப்பட்டிருக்கும் தான் அது கூட பாலிபெப்டைட்னு சொல்லுவோம். எப்படி ஒரு நியூக்ளியோடைடு தொடர்ச்சியாக இணைக்கப்பட்டால் அதுக்கு பாலிமரைசேஷன் முறைன்னு சொல்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை உருவாக்குதோ அதே மாதிரி அமினோ அமிலங்கள், அதாவது ஒரு புரதத்துடைய மூல பகுதி பொருள் வந்து அமினோ அமிலங்கள். அந்த அமினோ அமிலங்கள் வந்து தொடர்ச்சியாக இணைக்கப்பட்டிருக்கும். எந்த பிணைப்பின் மூலம் கேள்வி கேட்டால் பெப்டைட் பிணைப்புன்னு சொல்லணும். இந்த பெப்டைட் பிணைப்பு இணைக்கப்பட்டுள்ள இந்த மூலக்கூறுகள் ஒன்றாக இணைக்கப்பட்ட இந்த அமினோ அமிலங்கள் இப்போ நம்ம என்ன பேரில் அழைக்கிறோம்னா புரோட்டீன், புரதம். அவ்வளோதான். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ பாலிமரைசேஷன் நடக்குது எங்கன்னா டிஎன்ஏடைய நியூக்ளியோடைட்ஸ் ஆட் ஆகும் போது இங்கே பெப்டைட் பாண்ட் அதாவது நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ஆடர். ஸோ பிகம் ஏ பாலிபெப்டைட் செயின். இந்த பாலிபெப்டைட் செயின் என்னன்னா புரதம் சொல்கிறோம். அப்போது ஒரு மரபணு ஒரு பாலிபெப்டைட் கருதுகோளாக சரியாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு மரபணு ஒரு ஜீன் பகுதி ஒரு பாலிபெப்டைட் செயின் உருவாகத்திற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை உங்களுக்கு ஒரு கோட்பாடு மூலம் விவரித்து புரியாருன்னா பீடல் மற்றும் டாட்டமின். So now you can see this diagram, monocistronic and polycistronic genes. That is, when I say a polycistronic genes, it's a more cistrons are joined together. இப்போ வந்து பார்க்கும்போது யூகரியோட்டைய எம்ஆர்என்ஏல வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன் முதல் டயக்ராம் பாருங்கள். யூகரியோட்ஸ் எம்ஆர்என்ஏ வந்து மோனோசிஸ்ட்ரானிக், அதாவது ஹியூமன்ஸாக இருக்கட்டும் இல்லை பிளான்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்ன இருக்குன்னா யூகரியோட்டிக் ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டாலே அது மோனோசிஸ்ட்ரானிக் தான் இருக்கணும். அதே பாக்டீரியா ப்ரோகரியோட்டிக் ஆர்கானிசமாக இருந்ததுன்னா அது வந்து பாலிசிஸ்ட்ரானிக் ஜீன்ஸ் தான். நிறைய சிஸ்ட்ரான்ஸ் இருந்தாலே பாலிசிஸ்ட்ரானிக் ஜீன்ஸு. இப்போ இங்கே பாருங்கள், அந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்கள். யூகரியோட்டிக் எம்ஆர்என்ஏ போட்டிருக்கு, அதில் 5' எண்டுன்னு போட்டிருக்கா இல்லையா? அந்த எண்டில் அது யூடிஆர்னா அன்டிரான்ஸ்லேட்டட் ரீஜன் அர்த்தம். அதாவது கோட் பண்ணாத பகுதிகள்னு அர்த்தம். மற்ற பகுதியில் ஜெனடிக்கோடாக உங்களுக்கு கோடாயிருக்கும். அப்போ அது ஏயுஜி சிஏஏ அந்த மாதிரி கோடாயிருக்கும். உங்களுக்கு எங்கே கோடான்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் தான் புரத உற்பத்தி நடைபெறும். அப்போ புரதம் நடுவில் பாருங்கள் புரோட்டீன் போட்டிருக்கா, அதில் ஆரம்பரம் கீழே வந்துருக்கு பாருங்கள். புரத உற்பத்தி கொடுக்கக்கூடிய அந்த ஜீன் பகுதி அதை ரெட் கலரில் காட்டியிருக்காங்க. திரும்ப ரைட் சைடில் பாருங்கள் யூடிஆர் போட்டிருக்கோம். அப்போ ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமே யூடிஆர் இருக்கும். சென்ட்ரல் இருக்கிற பகுதி மட்டும்தான் புரத உற்பத்திக்கு காரணமாக இருக்கிறது. அது நம்ம கொடுக்கறது தான் என்னென்னா அந்த ஜீன் பகுதி, அந்த சிஸ்ட்ரான் பகுதின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோகேரியட்ஸ் எம்ஆர்என்ஏல பார்க்கும்பொழுது யூ கேன் சி த லெஃப்ட் சைடில் பாருங்கள் 5' எண்ணு போட்டிருக்குல யூடிஆர். அகைன் யூடிஆர்னா அன்டிரான்ஸ்லேட்டட் ரீஜன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ இங்கே டிரான்சிஷன் ஸ்டார்ட் சைட்டுன்னு போட்டிருக்கா. இப்போ இது ஒரு சிஸ்ட்ரான் புரோட்டீன் 1 போட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த சிஸ்ட்ரான் ஜீன் வந்து என்ன பண்ணோம்னா புரோட்டீன் 1 மட்டும் தான் உற்பத்தி செய்யும், அதாவது பாலிபெப்டைட். இந்த பாலிபெப்டைடு வந்து முதல்ல ஒரு புரதத்தை மட்டும் தான் உற்பத்தி செய்யும். அடுத்தது பாருங்கள் திருப்பி அன்டிரான்ஸ்லேட்டட் ரீஜன் டிரான்சிஷன் ஸ்டார்ட் சைட்டுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ திருப்பி அடுத்த சிஸ்ட்ரான் பகுதி இருக்குது, அந்த சிஸ்ட்ரான் பகுதி வேற ஒரு புரதத்தை உற்பத்தி செய்யுது. இப்படி தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்ட்ரான் பகுதியும் ஒரு புரத உற்பத்தி செயல்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகரியோட்டிக் எம்ஆர்என்ஏல. அப்போ இங்கே பாலிசிஸ்ட்ரான் யாருக்கு இருக்குது? ப்ரோகரியோட்ஸ்க்கு. யாருக்கு உங்களுக்கு மோனோசிஸ்ட்ரான் இருக்குன்னா யூகரியோட்ஸ்க்கு இருக்கும். ஸோ சிஸ்ட்ரான் 1 gene 1 enzyme hypothesis proposed with Beadle and Tatum. A single mRNA is transcribed by a single gene. Therefore, 1 gene and 1 mRNA hypothesis was put forth. The proteins are polypeptide chain of amino acids translated by mRNA. Therefore, it has been correctly used as 1 gene, 1 polypeptide hypothesis or 1 gene, 1 enzyme hypothesis. So, இப்போ இந்த diagram பாருங்க. This is the diagram to explain about how does the genes responsible for the mutation. முதல்ல பார்த்தீங்கன்னா சிஸ்ட்ரான் எப்படி உங்களுக்கு புரத உற்பத்திக்கு யார் தேவை? சிஸ்ட்ரான் தேவைன்னு பார்த்தோம். மியூட்டேஷன் நடந்தால் அதுக்கு ஒரு ஜீன் பகுதி தேவைன்னு சொன்னேன். அந்த ஜீன் பகுதி நம்ம கொடுக்குற பேர் தான் மியூட்டான்னு சொன்னேன். அப்போ ஜீன்ஸ் ஆர் ரெப்ரசன்ட் வித்தின் தி ஜீன்ஸ் அண்ட் த சிஸ் ட்ரான்ஸ் எஃபெக்ட் கவர்ன் தி ஃபங்க்ஷன். சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அலீல்ஸ் மே பி ரிட்டன் அஸ் பிலோ. தட் மீன்ஸ் இங்கே உங்களுக்கு சைடில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஸ், அதாவது அங்கே சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் மியூட்டனை பற்றி காட்டியிருக்கோம். பி டயக்ராம் ஃபர்ஸ்ட் ஏ டயக்ராமில் உங்களுக்கு நார்மல் கோடான்ஸ் தான் இருக்குது, ஜீன் ப்ராடக்ட் தான் இருக்குது. செகண்ட் பியில் பாருங்கள் உங்களுக்கு இ அண்ட் எஃப் அண்ட் இ அண்ட் எஃப்னு மேலேயும் கீழே கிராஸ் பண்ணி காட்டியிருக்காங்க பாருங்கள். அங்கே என்னென்னா உங்களுக்கு மியூட்டேஷன் ஆஸ் வெல் தி ரீகாம்பினேஷன். ஃபஸ்ட்டு வைல்டு டைப்லேயும் ட்ரான்ஸ் டைப்லையும் எப்படி உங்களுக்கு அந்த
ரீகாம்பினேஷன் நடந்து சியில் பாருங்கள் மியூட்டேஷன் நடக்கிறதையும் காட்டியிருப்பாங்க. ஏ அண்ட் இயில் நடக்கிறது மியூட்டேஷன், பியில் நடக்கிறது ரீகாம்பினேஷன், அண்ட் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது ப்ரோட்டீன் சிந்தசைஸ். அப்புறம் 3 பகுதியுமே உங்களுக்கு சிஸ் ட்ரான்ஸான மெத்தடை எலாபரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த எபிசோட் என்னென்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா, ஒரு டிஎன்ஏ மூலக்கூறு வந்து இரட்டிப்படை எப்படி நடைபெறும்னு பார்த்துருந்தோம். அதுக்கு தேவையான நொதி என்னென்னதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நொதிகள் வந்து உங்களுக்கு இந்த டிஎன்ஏ இரட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதை பற்றியும் பார்த்துருந்தோம். அண்ட் தென் ஒன் ஜீன் ஒன் என்சைம் கான்செப்ட் என்னென்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் பாலிசிஸ்ட்ரானிக் அண்ட் மோனோசிஸ்ட்ரானிக் டைப் என்னன்றதை பார்த்துருந்தோம். யூகேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மோனோசிஸ்ட்ரானிக் அண்ட் ப்ரோகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலிசிஸ்ட்ரானிக் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ கம்மிங் எபிசோட் வி டிஸ்கஸ் மோர் அபவுட் திஸ் ஒன். தேங்க்யூ ஸோ மச்.